ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள், ஸ்ரீ ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அது என்ன இரண்டு விதமான வாழ்த்துக்கள் அப்படின்னு கேட்கலாம். திதியின் அடிப்படையில் வரக்கூடியது கோகுலாஷ்டமி. அதே மாதிரி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் இல்லையா, 8வது குழந்தையாக தேவகி வசுதேவருக்கு. அந்த அவதாரம் எடுத்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடியதுதான் ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்கிறோம். ஆக இரண்டுமாக அடுத்தடுத்த நாட்களில் வருது. ரோகுல அஷ்டமி திதி நாளைக்கு வருது. ரோகிணி நட்சத்திரம் அதற்கு அடுத்த நாளில் வருது. திதியின் அடிப்படையில் அப்படின்னா 16ஆம் தேதி கொண்டாடணும் நாளைக்கு. அதே நட்சத்திரத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா அதற்கு அடுத்த நாள் 17ஆம் தேதி கொண்டாடுவோம். ஆக 2 நாட்களுமே கிருஷ்ணருக்கு மிக உகந்த நாட்கள். கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடியவர், பரம சுகங்களையும் தரக்கூடியவர், சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியவர் இல்லையா. ஆக கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவர். வீட்டில் குட்டி குட்டி பாதங்களை வச்சு வாங்கன்னு சொல்லி அவரை அழிச்சுட்டு போய் நம்ம சுவாமி ரூமில் விக்கிரகமோ ஏதாவது ஒன்று வச்சிருப்போம். சிலவாள்லாம் கிருஷ்ணனை புல்லாங்குழல் வச்ச மாதிரி வைக்கக்கூடாது, கால் ஒத்த காலில் நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லுவா. அதனால் அதை நம்ம அவாவாளோட இஷ்டத்துக்கு விட்டுடலாம், நம்ம அதை மாற்ற வேண்டாம். ஆனால் குட்டி கிருஷ்ணனை வச்சு நம்ம வழிபடுறது அப்படிங்கிறது மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியது. அவர் எப்படி குழந்தையா பாவிச்சு கூப்பிட்டாலும் உடனே ஓடி வந்துடுவார் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்கும் எல்லாவித நலங்களும் வளங்களும் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விதமான திருநாட்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கா. 5200 ஆண்டுகள் பழமையானது. புராணங்களின் அடிப்படையில், நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரந்தங்களின் அடிப்படையில், சாஸ்திரங்களின் அடிப்படையில் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரிதலுக்காக நான் சொல்கிறேன். பூரண சரணாகதியின் மூலமாக பக்தியை காண்பித்தது ஸ்ரீ ராமாவதாரம். அதே மாதிரி பிரேமையினால பக்தியை காட்டியது கிருஷ்ணாவதாரம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணனை சுற்றி விளையாடுவா, அவருக்காக ஆடுவா, பாடுவா, அவருக்காகவே, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே எல்லா விஷயங்களும் பண்ணுவா. அவளுக்கு அவ்வளோ காதல் கிருஷ்ணனோட மேலே இருந்தது. இப்பவும் சொல்ல போனால் நம்மளுக்கெல்லாம் பேசும்போது கிருஷ்ணான்னு சொல்லும்போது அவ்வளோ உருக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் நம்மளுக்குள்ள ஒன்றி இருக்கிற மாதிரியான, விலகி இருக்கக்கூடிய இல்லை பயம் நம்மளுக்கு ஏற்படாது. பாசம், பக்தி, சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய உருக்கமான விஷயமா தான் இருக்கும் கிருஷ்ணனை மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது. அதுவும் குட்டி கிருஷ்ணா இருந்து லீலைகள் பண்ணும்போது நம்ம வீட்லேயே ஒரு குழந்தை இந்த மாதிரி இருக்கப்படாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் உண்டு. இப்படி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ குறும்பு பண்ணுறா, எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா. நான் யசோதிக்கு அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சது.